ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தி லைஃப் லிஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அவங்க இறந்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கையில ஒரு சீடியை கொடுத்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அவங்களும் அந்த டிவிடியை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க அம்மா என்னெல்லாம் சொல்றாங்க, தான் பொண்ணு ஆசைப்பட்டதை ஒன்னு செய்யறதுக்காக அவங்க எப்படி மோட்டிவேஷன்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அத பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோயின் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அது அவங்க ஹாப்பியா நடிக்கிற சீனா இருக்கட்டும், சோகமா இருக்க சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிச்சு உதறி இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல அவங்க அம்மா இவங்களை மோட்டிவேட் பண்ற விதம் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது, எங்கேஜிங்கா இருந்ததுன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல அம்மா பொண்ணோட பாண்டிங் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. தான் பொண்ணு ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க, அதை எப்படியாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பல விஷயம் பண்றது பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதியிருக்காங்க. கண்டிப்பா பெருசா எங்கேயுமே போர் அடிக்கலன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.